ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சென்னை நிஷா பேசுகிறேன். வணக்கம். ராகுல் டிக்கி அவங்களுடைய இன்ஸ்டா ஐடி, யூடியூப்லாம் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப காமெடியாக, ரொம்ப ஃபன்னாக அப்படி பண்ணுவார். அந்த தம்பி இறந்துட்டாருன்றது நான் கேள்விப்பட்டேன். ஸோ நானும் 2-3 பேரை விசாரித்து இறந்துட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. பைக்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து ஓட்டியிருந்தால் இந்த நிலமை ஆகியிருக்காது. எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா வந்து, ஒரு ஆஃபீஸ் போனாலும், ஒரு வேலைக்கு போனாலும் தயவுசெய்து சொல்கிறேன், பைக்கை வந்து பார்த்து பொறுமையாக போங்க. ஹெல்மெட் எல்லாம் போட்டு ஓட்டுங்க. இது மனசு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பார்த்த உடனே. ஏன்னா கொஞ்சம் நல்லா இப்போ தான் வந்துட்டு இருந்தான் அவன். அந்த தம்பி இப்போ தான் ராகுல் டிக்கி அந்த தம்பி நல்லா வந்துட்டு இருந்தான் இப்போ தான். ஏன்னா நிறைய ஃபன்னாக நல்லாவே பண்ணுவான். ரொம்ப வந்து இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஆகுன்றது என்னால் வந்து பார்த்த உடனே எனக்கு பக்குன்னு இப்படி ஆகிப்போச்சு. ஐயோ என்னன்றது. ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு தாயோட கஷ்டம், ஒருத்தவங்களுடைய வீட்டில் அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க இருக்கும்போது வந்து எல்லாமே பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி வந்து பொறுமையாக ஓட்டுங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மளோட உயிர் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் அவ்வளோ துடிப்பாங்க. அதனால் வந்து எல்லாருமே கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ராகுல் டிக்கி தம்பி, உன்னுடைய ஆத்மா சாந்தி அடைய நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்.